குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொழில்துறையை பற்றி பேச போகிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் சப்சிக்வெண்ட் வீடியோஸ் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஹிந்துஸ்தான் கோகோ கோலா கம்பெனின்னு ஒன்று இருக்குது. கோகோ கோலாங்கிறது வந்து ஓவர்சீஸ் ஃபாரின் ப்ராடக்ட். அது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி ஹிந்துஸ்தான் கோகோ கோலா கம்பெனின்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற கோகோ கோலாஸ்க்கு அவங்க வந்து குஜராத்தில் ராஜ்காட் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2026 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதிய தொழிற்சாலையை அமைக்க போகிறதா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க குஜராத் கவர்மெண்ட்டோட. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2026. ஸோ அதனால் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரம் உயரும். வருமானம் தொடர்ந்து வர்றதால அவங்க வந்து அடுத்தடுத்த பிளான்ஸு ஃபேமிலியை அழகாக பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு தேவையான கல்வி மற்றும் மற்ற விஷயங்களுக்கு அந்த பணம் உதவியாக இருக்கும். ஸோ வாழ்க்கை தரம் உயர்றதால வருமானம் பெருகும். இதுக்கு வலு சேர்க்குற மாதிரி நம்ம மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. வெளிநாட்டில் இருக்கிற ஓவர்சீஸில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எல்லோரும் வந்து இந்தியாவை ஒரு அங்கமாக நினச்சிக்கணும் குளோபல் ஆப்ரேஷன்ஸுக்கு. ஏன் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், ஃபேர் காம்படிஷன், அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறோம் உங்களுக்கு. இதெல்லாம் இருக்கிறதால வந்து நீங்கள் இந்தியாவை வந்து ஒரு அங்கமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும் இங்கே. அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து ஒரு லார்ஜ் லோக்கல் டிமாண்டு, டொமஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவோம். அதை மக்கள் தொகை இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதால இங்கே உள்ளூர் மக்களே அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு அழுத்தமாக ஒன்று சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் தவறாக போகிறதுக்கு ரொம்ப கம்மி தான் சான்ஸு. ரேர்லி இட் கேன் கோ ராங். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா ரேர்லி இட் கேன் கோ ராங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அந்தந்த மாநிலங்கள் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர் மீட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. இப்போ ரீசெண்டாக யூபியில் பண்ணி முடிச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேஷில், உத்தரகாண்டில் பண்ணாங்க. இப்போ ஜனவரி 7 and 8 அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து தமிழகத்துலேயும் மற்ற மாநிலங்களையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பு பெருகும். அதை சார்ந்திருக்கிற தொழில்களும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஹெல்த்தி சைனு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அதுக்கு உண்டான ஊக்கத்தை கொடுக்குறாங்க. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அதுக்கு உண்டான ஊக்கத்தை கொடுக்குறதால பல துறப்பட்ட தொழில்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதால எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். குட் டே.